ஹாய் வணக்கம் குட் மார்னிங். இன்றைக்கி 28வது ஆகஸ்ட். நான் இப்போது மெக்லியோட்கஞ்ச், அதாவது தரம்ஷாலாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மேலே மெக்லியோட்கஞ்சுன்ற ஊரில் இருக்கேன். அங்கே நடி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் நான் சண்டிகரில் மீட் பண்ணேன் இல்லையா, ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு 2-3 இடம் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள், ஒரு மானஸ்ட்ரிக்கு போக போகிறோம். மணி இப்போ 11 ஆகுதுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பிள் நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அப்படின்னு காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17-18 கிலோமீட்டர். வாங்க போகலாமா? மணி 11-13 ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாக் இருக்குது பாருங்கள், அன்பிலீவபிள். ஷூ போட்டு வந்திருக்கணுமோ, கால் குளிருது. சரி பரவாயில்ல, அந்த ஷூவை போட்டு அதை வேறு அப்புறம் கோயிலுக்கு போகிறேன் இல்லையா, ஸோ அப்புறம் அங்கே கழட்டு வச்சாங்கன்னா அது ஒரு தலைவலி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் சாக்ஸாவது நான் போட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் தால் லேக், த சீக்ரெட் தால் லேக். அதாவது காஷ்மீரில் ஒரு தால் லேக் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் இங்கே தரம்ஷாலாவில், அதாவது மெக்லியோட்கஞ்ச்லேயும் ஒரு தால் லேக் இருக்குங்க. மைண்ட் ப்ளோயிங்லி பியூட்டிஃபுல்ல. லுக் அட் திஸ். ஓ மை காட். நம்ம சச்சின் படத்தில் வர மாதிரி இல்லை சீனு. ஸோ இது தரம்ஷாலாலேருந்து பலம்பூர் போகிற ரோடு. ஆமாம், ரைட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் கோயில் இப்போ போகிறோம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம அந்த பலம்பூர் ரோடில் தான் போகணும். இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்குது. 5.3 கிலோமீட்டர், 13 நிமிஷம் அப்படின்னு காமிக்குது கூகுள் மேப்ஸு. டிராஃபிக்கில் இந்த வண்டியை பொறுமையாக தாங்க ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய ரோடு இப்போ தாங்க பார்க்குறேன் நான். ஓகேங்க. ஓ மை காட், பியூட்டிஃபுல். வந்தாச்சுங்க, சேர்ந்தாச்சுங்க. இந்த கியோட்டோ மானஸ்ட்ரிக்கு சேர்ந்தாச்சு. அண்ட் என்னோட அந்த 2 நண்பர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னாங்க. அவங்க இங்கே தரம்ஷாலாவில் தங்கியிருக்காங்க. நான் கொஞ்சம் மேலே 15 கிலோமீட்டர் மேலே மெக்லியோட்கஞ்சில் தங்கியிருக்கேன். ஸோ பேசிக்லி நீங்கள் 2 வீலரில் வந்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே வருவீங்க. மெயின் ரோட்லேருந்து, அந்த தரம்ஷாலா பலம்பூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன லெஃப்ட் மாதிரி ஒன்று திரும்பும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த குட்டி லெஃப்ட்டில் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டர்ஸ் சம்திங் அப்படியே உள்ளே வருவீங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும். பட் அந்த பார்க்கிங் ஏரியாவில் நிற்காமல் அப்படியே அந்த ரோட்லேயே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த வீடு மாதிரி இந்த ரோட்டில் வருவீங்க. ஸோ இந்த ரோட்டில் அப்படியே அங்கே போவீங்க. ஓகேவா, லெட் மீ ஷோ யூ. ஸோ அங்கே பைக் பார்க் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு இருக்குது, அதனால் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். பட் நம்ம வண்டி எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ இங்கே ஆஃபீஸில் வந்து பேசியாச்சு. ட்ரோன் வந்து பறக்க விடுறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. ஸோ ட்ரோன்ஸ் ஆர் நாட் அலவுட். பட் கோப்ரோ கேமரா அண்ட் இந்த கேமராவில் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. உள்ளே எடுக்கிறதுக்கு உள்ளே வந்து கேட்டுங்க பெர்மிஷன் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த மொனஸ்ட்ரி சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது. எல்லாமே வந்து மாங்ஸ் அவங்களோட ஸ்டே ஆப்ஷன்ஸ் போல் இருக்குது. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம் நடக்குதான், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே பேசுகிறேன். அண்ட் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் மைக்கெலாம் வேறு போட்டிருக்கேன். எஸ், ஸ்டீரியோ மோடில் தான் இருக்குது. மழை வேறு லைட்டாக தூரிகிட்ருக்குங்க. என்ன பண்ணுறது? சரி, உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். என்னோடய பல ஆயிரம் பல லட்சம் நோ வேணாம் பல லட்சம் கேமரா வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மழை கொஞ்சம் நிற்கட்டும். இந்த மானஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ் அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. சரியா? நீங்கள் அங்கேருந்து கிளைம் பண்ணியும் வரலாம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே மாங்க் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பேக் ட்ராப்பில் வந்து தௌலதார் மவுண்டன் ரேஞ்ச் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து ஃபாக் இருக்கிறதுனால வந்து அது உங்களுக்கு தெரியல. Oh my God, such a beautiful placeங்க. ஸோ உள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் இல்லைங்க, நேராக உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக குவார்ட்டர்ஸ். அது வந்து கியூட்டோ லைப்ரரி. ஸோ லைப்ரரி அண்ட் இது எல்லாமே லிவிங் குவார்ட்டர்ஸ், மாங்ஸோட லிவிங் குவார்ட்டர்ஸ். அண்ட் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? வேறு லெவலுங்க. இந்த பின்னாடி இந்த ஃபாக் இல்லைன்னா அந்த அந்த தௌலதார் மவுண்டன் ரேஞ்ச் வந்து தெரியும். ஸோ இந்த மானஸ்ட்ரி அதுக்கு பின்னாடி அப்படியே தௌலதார் மவுண்டன் ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும். இருங்க, இந்த பக்கம் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, வாங்க மேலே மொனஸ்ட்ரி உள்ளே போகலாங்களா? என்னோடய நண்பர்கள் 2 பேரும் மேலே போயிட்டாங்க போல இருக்குது. இது வந்து ஒரு மொனஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, இது வந்து கியூட்டோ தாந்திரிக் யூனிவர்சிட்டியும் கூட. ஸோ இந்தியாவில் வந்து முதல் தாந்திரிக் யூனிவர்சிட்டி, டீச்சிங்ஸ் ஆஃப் தந்த்ரா. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அதனால் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா மற்றவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது தப்பு. அதுவும் இல்லாமல் மாங்ஸ் அவங்கள நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தான் நம்ம வீடியோஸு வியூஸு அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய பேர் பண்ணாலும் அதை நான் பண்ண மாட்டேன். எனிவேஸ், ஸோ இந்த பர்டிகுலர் மானஸ்ட்ரி, கியோட்டோ மானஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது நான் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இது வந்து சரியாகவும் இருக்கலாம், இல்லை தவறாகவும் இருக்கலாம். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். ஸோ இந்த பர்டிகுலர் மானஸ்ட்ரி வந்து ஒரு தாந்திரிக் யூனிவர்சிட்டியும் கூட. சரிங்களா? இது வந்து ஏப்ரல் 1993 வந்து அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த குவார்ட்டர்ஸ்லாம் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மானஸ்ட்ரி உள்ளே வந்து நோ ஃபோட்டோ நோ வீடியோ. ஸோ அதனால் நான் எதுவும் எடுக்கவும் கூடாது. மொனஸ்ட்ரியில் வந்து தே ஃபாலோ தந்த்ராங்க. அதாவது மந்த்ரா இருக்குது, தந்த்ரா இருக்குது அண்ட் யந்த்ரா இருக்குது போல இருக்குது. ஸோ தந்த்ரான்றது வந்து பேசிக்லி வந்து அதுதான் உங்களுக்கு யோகா அதெல்லாம் போகும்.
அண்ட் இந்த பர்டிகுலர் இதில் வந்து தாந்த்ரா வந்து ஃபெரோஷியஸ், அதாவது அதி உக்கிரமான வந்து கடவுள்கள். நம்ம கடவுள்கள் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து காளி, முனீஸ்வரர் இவ்வளோலாம் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஃபெரோஷியஸ் காட்ஸ் இருக்காங்க. நான் உள்ளே வந்து பைரவா அப்படின்ட்டு ஒரு கடவுளை பார்த்தேன். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி 8 ஃபெரோஷியஸ் காட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அங்கே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுறது வந்து தந்த்ரா தான், அவங்களுக்கு வந்து மந்த்ரா கிடையாது, அவங்களுக்கு தந்த்ரா தானா. ஸோ இதுதாங்க இந்த பர்டிகுலர் மோனஸ்ட்ரியோட ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அந்த கியோட்டோ மோனஸ்ட்ரி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து பலம்பூரில் ஒரு டீ எஸ்டேட் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான மழை. ஸோ அதனால் வந்து அப்படியே அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ இங்கே இந்த காங்க்ரா ஃபோர்ட் வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வந்தோம். ஸோ அந்த காங்க்ரா ஃபோர்ட் வர்றதுக்குமே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது மணி வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷம் மணி இப்போ கரெக்டாக 3 போகுதுங்க. நான் இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. ஸோ இதுதான் காங்க்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பானிபூரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான். திடீர்னு நான் ராஜஸ்தான் வந்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே வேர்த்து கொட்டி ஷவர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது காங்க்ரா ஃபோர்ட், ஆனால் வந்து பயங்கரமான ஒரு வெயில். நான் இவ்வளோ நாள் ஹிமாச்சலில் தான் இருந்தேனா அப்படின்றதே நம்பாத மாதிரி இருக்குது. பட் டோன்ட் மைண்ட் மை லுக்ஸ், சரியா? ஸோ இது வந்து காங்க்ரா ஃபோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மியூசியம், ஓகேவா? ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சிற்பம் வந்து 9ஆவதுலேருந்து 10ஆவது செஞ்சுரி இருந்த, அதாவது லார்ட் சிவா வந்து நந்தி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா ரைடிங் த டார்டாய்ஸ். ஸோ இது வந்து 10th to 11th செஞ்சுரி. ஸோ இப்போது இதில் நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து நாகரி ஸ்கிரிப்டாக ஒரு இது கல்வெட்டில் வந்து நாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. இது வந்து 13ஆவது 14ஆவது செஞ்சுரி. ஸோ இது ஒரு இசைக்கலைஞன் மிருதங்கம் வாசிக்கிறாரு. இதுவுமே 13லேருந்து 14ஆவது செஞ்சுரி. இது லார்ட் விஷ்ணு. இது வந்து 9th to 10th செஞ்சுரிங்க. இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ ராக் கட் டெம்பிள்ஸ் அட் மஸ்ரூ காங்க்ரா மாடல்ங்க. இதுதான் சிற்பங்கள், கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து 9ஆவது செஞ்சுரியிலேருந்து 13-14ஆவது செஞ்சுரி வரைக்கும் கண்டெடுக்கப்பட்டது. எல்லாமே இந்த காங்க்ரா ஃபோர்ட்லேருந்து எடுத்து தான். அண்ட் இதே மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே, சரிங்களா? ஸோ உங்களுடைய காங்க்ரா ஃபோர்ட்டில் வந்து முதல் ஸ்டெப்பு இந்த மியூசியம். ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை இந்த காங்க்ரா ஃபோர்ட் வந்து நீங்கள் வெறும் பாருங்கள், அதாவது ஒன்லி வீடியோ அண்ட் என்ன நேச்சர் சவுண்டோ அதுதான், சரிங்களா? வாய்ஸ்லெஸ் வீடியோ உங்களுக்காக காங்க்ரா ஃபோர்ட். வாங்க கூப்பிட்டு போகிறேன்.
ಸ್ಟಾಪ್ ಮಾಡು. ஃபுட் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே திரும்ப மெக்லியோட்கஞ்ச் போக வேண்டியது தான். ஆனால் இப்போ அந்த மெக்லியோட்கஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வர வழியில் ஒரு பிரிட்ஜு அங்கே வந்து இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ரைட், இது தாங்க என்னோடய ஹைட்டுக்கு இந்த வண்டியை வந்து யூடர்ன் போடுறது, எஸ்பெஷலி ரைட் யூடர்ன் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்பா. ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், வர வழியில் ஒரு பிரிட்ஜு ஒன்று பார்த்தோம். அங்கே நல்ல தண்ணி அப்படியே ரிவர் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அண்ட் மவுண்டன் பேக்ட்ராப், அங்கே வந்து ட்ரோனை பறக்க விடலாம் அப்படின்ட்டு. இருபத்தி 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 1 செப்டம்பர் வரைக்கும் இங்கே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மணாலியும் வந்து பயங்கர மழை, அது இல்லாமல் ஜம்முலேயும் வந்து பயங்கர மழை. ரோட்ஸ்லாம் வந்து இப்போ தான் லைட்டாக திறந்து விட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு கடந்த ஒரு 1-2 நாளாக வந்து நியூஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஸோ நாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து போய் மாட்டிக்கிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையாக வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துடக்கூடாது. கவர்மெண்ட் வந்து எப்போ அங்கே ஓகே கிளியர் நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்றாங்களோ அப்போ போகலாம் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பான ட்ராவலராக முடிவெடுத்துட்டேன். இதுதாங்க அப்டேட். ஸோ சென்னை டு ஹிமாலயாஸ் 7ஆவது நாளுக்கு அப்புறம் 8ஆவது நாள்லேருந்து இன்றைக்கி எத்தனாவது நாள் இல்லைங்க சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ சென்னை டு ஹிமாலயாஸ் நான் 20ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்பினேன், சரிங்களா. ஸோ 20/1னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7ஆவது நாள் நான் வந்து கிரேட்டர் நோய்டாவிலேருந்து தரம்ஷாலா வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 8 9 10 11 12 13. ஸோ 13 நாள், அதாவது கிட்டத்தட்ட வந்து 6 நாள் நான் இங்கே வந்து சும்மா தான் தங்கியிருக்கிறேன். பெரிய மழை இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நாள் தான் வெளியே போய் சுற்றி பார்த்தேன், மற்றபடி எதுவும் பண்ணலை. மழை வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து, அதாவது ஆகஸ்ட் 2nd 3rd வீக்லேயே வந்து மழை ஸ்டாப் ஆகணும், அதுதான் இங்கே மான்சூன் சீசன். ஆனால் இப்போ தொடர்ந்து அடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு 4-5 நாள், அதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் போங்க அப்படின்னாங்க லோக்கல்ஸு. ஸோ அதனால் இங்கே பொறுமையாக சில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஜம்முவோ ஸ்ரீநகரோ இல்லை மணாலி எது ஓப்பன் அப் ஆனாலும் என்னோடய வந்து ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணுவேன். பட் அநேகமாக இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இங்கே தான் தங்கியிருக்க போகிறேன் தரம்ஷாலாவில். குட் ஈவினிங்க. இன்றைக்கி வந்து 4th செப்டம்பர். நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 நாளாக தரம்ஷாலாவில் தான் இருக்கேன். நேற்று வரைக்கும் நல்ல மழைங்க, பயங்கரமான மழை.
ஆனால் ஃப்ளட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. தரம்ஷாலா வந்து ரொம்ப சேஃபு. ஸோ சேஃபாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் நல்ல மழை அப்படின்றதுனால எங்கேயும் போய் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அன்பிலீவபிள்ங்க. இது என்னுடைய முதல் தடவை ஹிமாச்சல் பிரதேஷில். எனிவே, ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், கரோட்டா வேலியை பார்க்குறதுக்கு ரெடியா? ஒன் ஆஃப் தி லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் இன் அண்ட் நியர் தரம்ஷாலா இஸ் த கரோட்டா வேலி. ஸோ நீங்கள் தரம்ஷாலா வந்தீங்க அப்படின்னா இந்த கரோட்டா வேலி கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேவா? பாருங்க, எதை பார்த்து இந்த அதிர்ச்சின்றதை பாருங்க. கரோட்டா வேலி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோடய எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியட்டும். அண்ட் அப்படியே வந்து என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா.